சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபாவுடைய ஒரு அழகான ஒரு அறிவுரைகளையும் பாபா ஒரு வார காலமாக கண்களில் காட்டின அந்த செய்திகளின் தொகுப்பு தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம். இதை பாபாவே கண்களில் காட்டினார். ஒரே மாதிரியான தகவல்களை கடந்த ஒரு வார காலமாக பாபா கண்களில் காட்டினதுனால அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சுருக்கமாக சொல்கிறேன், நம்ம நம்பிக்கையை பொறுத்து தான் நமக்கு பாபாவுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதாவது நம்மளுடைய நம்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாபாவுடைய அனுகிரகத்தை நாம் அறுவடை செய்வோம். நம்மளுடைய நம்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு பலகீனமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றாறு போல தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான 2 உதாரண சம்பவங்கள், உண்மையில் நிகழ்ந்த சம்பவங்களை இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். நம்ம பொதுவாகவே பாபாவுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் அல்லாத பாபா எல்லோருக்கும் பொதுப்படையாக சொல்கிற விஷயம் 2 விஷயங்கள் பாபா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது. 2 மிட்டாய்னு நாம் சொல்லலாம். அது ஒன்று பொறுமை, இன்னொன்று நம்பிக்கை. பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இது இருக்கோ அவங்க கட்டாயமாகவே பாபா கொடுக்குற பரிசுகளை பெறக்கூடிய அளவுக்கு வசந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா பாபா கொடுக்கறது என்றைக்குமே நிலைக்கக்கூடிய ஒன்று, அது ரொம்ப வசதியான ஒன்று. அதற்கு உண்டான 2 உதாரணங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல, பாபா வாழ்ந்த காலத்தில் ஒரு வைதீக பிராமணர் இருந்தார். அவருக்கு பாபா பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளை விளைவிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடத்தையே புகட்டினார். அது என்னன்றதை பார்க்கலாம். ஒரு வைதிகமான பிராமணர், ஏழ்மையில் வாடியவர். அவர் பாபாவை தேடி போறார். பாபாவை பற்றி கேள்விப்பட்டு போறார். பாபா ஏழ்மையில் வாடுறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் பணம் கொடுத்து உதவுவார்னு கேள்விப்பட்டு பாபா கிட்ட போய், பாபா, நானும் என் குடும்பத்தாரும் என் குழந்தைகளோட என் மனைவியோட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏதோ உங்களால் முடிஞ்ச பண உதவியை கொடுத்து எனக்கு நீங்கள் உதவுனீங்கன்னா நான் என் குடும்பத்தோட சந்தோஷமாக வறுமை இல்லாமல் வாழ்வேன் பாபா அப்படின்னு கேட்டதும் பாபாவும் மனமிறங்கி அவருக்கு ஒரு பொட்டலத்தை கொடுக்குறார். அந்த பொட்டலத்தில் என்ன இருந்ததுன்னா, அவர் ஒரு வைதீக பிராமணர். ஆனால் அவருக்கு பொட்டலத்தில் பாபா கொஞ்சம் மணலும் அந்த மணலில் கொஞ்சம் இறைச்சியும் கலந்து கொடுக்குறார். அதையும் அந்த வைதிக பிராமணர்கிட்ட கொடுத்து, நீங்கள் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் எங்கேயும் எந்த காரணத்தை கொண்டு இதை தொடர்ந்து பார்த்திடாதீங்க. வீட்டுக்கு கொண்டு போய் குழந்தைகளோடும் மனைவியோடும் உட்காந்து இந்த பொட்டலத்தை பிரித்து குடும்பத்தோடு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி பாபா அவர்கிட்ட கொடுக்குறார். ஆனால் அந்த பிராமணருக்கு அதில் இருக்கிறது என்னது அப்படிங்கிறது தெரியாது. வழி நெடுக்க என்னதான் இருக்கும் இந்த பொட்டலத்தில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. போய்கிட்டே இருக்கும்போது நடு வழியில் ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடை கரையோரமாக உட்காந்து அதில் என்ன இருக்குன்னு பார்க்காம விடக்கூடாதுன்னு பொறுமை இழந்த அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொட்டலத்தை அப்படி இந்த ஓடை கரையோரமாக உட்காந்து பிரித்து பார்க்குறார். அதில் இறைச்சி துண்டுகள் இருந்ததை பார்த்ததும் அப்படியே அருவருப்படைந்து, இதை போய் நம்ம எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அவருடைய எளிமையான அந்த வைதிக மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஓடுகின்ற ஓடைக்குள்ள தூக்கி எரிஞ்சிடுறாரு. தூக்கி எரிஞ்சது தான் தாமதம். சற்று நிமிடத்துக்குள்ள அந்த இறைச்சி துண்டு தங்கமாக மாறி அந்த ஓடைக்குள்ள அப்படியே அமிழ்ந்து மூழ்கியே போயிடுச்சு. இதை பார்த்ததும் அவருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை. இந்த இடத்துல அவர் 2 விஷயத்தையுமே மறந்துட்டார். பாபா 2 விஷயங்களை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த 2ஐயும் அவர் விட்டுட்டார். ஒன்று, அவர்கிட்ட பொறுமையே இல்லை. இன்னொன்று, பொறுமையில அப்படிங்கிற அந்த விஷயத்துல தோற்று போனாலும் அவர்கிட்ட நம்பிக்கை இல்லை. அதனால அவருக்கு கிடைக்க வேண்டிய பரிசு கிடைக்காமலே போயிட்டு பாபா வசத்தியாக ஒன்று கொடுத்தார் அவருக்கு. ஆனால் அவருடைய துர்பாக்கியம் அதை அவர் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. பாபா கொடுத்த அந்த பொருளின் மீது உறுதியான பற்றோடும் நம்பிக்கையோடும் மாறாத அன்போடும் அவர் பொறுமையோடு அதை எடுத்துகிட்டு போயிருந்தா நிச்சயமாக செல்வ செழிப்போடு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அது அவர் தவற விட்டார். பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய வார்த்தைகளை நீ எடை போட்டு பார்க்காத. என் வார்த்தைகள் ஒவ்வொன்றத்திலும் ஒவ்வொரு உண்மைத்தன்மை மறைந்திருக்கிறது. நான் இந்த துவாரகமாயில் உட்கார்ந்துட்டு இன்னும் போய் பேசலை. நான் சொல்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை நிரம்பியவை அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சொன்ன இந்த வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை அப்படிங்கிறத நம்ம இந்த கதையின் மூலமாக நன்கு புரிந்து கொண்டோம். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, அதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்த ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் அந்த பக்தர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒன்று பாபா அவருக்கு கொடுத்தார். இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும்.
பாபா சும்மா அப்படி கிள்ளி கிள்ளி கொடுக்கிற தெய்வமே கிடையாது. அவர் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர். அவர் வந்து ஒரு கற்பக கற்பக விருட்சம் அவர். அப்படிப்பட்ட பாபா ஒரு பரிசை கொடுத்தாருன்னா அது என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு கதையை நம்ம பார்க்கலாம். உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இதுல எந்த இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, இந்த கதையின் கருவூலத்துல பொறுமை நம்பிக்கையை தாண்டி ஒரு மனிதன் தன் முற்பிறவியில் செய்த கர்மாக்களை பாபாவிடத்துல வந்தா எப்படி பாபா அதை அப்படியே மலை போல இருக்கிறத மடு போல மாத்தி, அதாவது மலை போல வர சோதனைகள் எல்லாம் பனி போல விலக வைக்கிற சத்குரு இல்லையா நம்ம பாபா. அப்படியே அந்த முன்ஜென்ம பாவங்கள் ஒட்டு மொத்தத்தையும் நம்ம பாபா கிட்ட அப்படியே சுமந்துட்டு போனோம்னா, அப்படியே குடுடா ஏன்டா இவ்வளத்தையும் நீ சுமந்துட்டு இருக்கன்னு புடுங்கி அவர் வச்சுக்கிட்டு தன்னுடைய பக்தர்களை தன் வயப்படுத்துவதோடு அல்லாமல் அவர்களுடைய பாரத்தை தான் சுமந்து அந்த 10 ஜென்மமாக இருந்தாலும் இந்த 20 ஜென்ம கர்மாவா இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் 10 நிமிஷத்துல 10 வாரத்துல இல்லை 10 மாசத்துலயோ இல்லை 10 நாள்லயோ அந்த ஊழ்வினைக்குண்டான பயன்களை எல்லாத்தையும் உழைத்து கழித்து விடுவார் பாபா. அந்த ஒரு விஷயத்தையும் இங்க நம்ம பார்க்க போறோம். பம்பாயை சேர்ந்த ஒரு ஒரு பக்தர், பாபாவுடைய ரொம்ப தீவிரமான பக்தர். ஏன்னா இவரிடத்துல தான் அந்த பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை அதிகபட்சமாகவே இருந்தது. ரொம்ப சீக்கிரமாவே அவருக்கு திருமணம் நடந்து விடுகிறது. அதாவது 21 வயசு 22 வயசுலலாம் அவருக்கு திருமணம் நடந்துடுது. 27 வயசுல தான் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் ஒரு பெண் குழந்தை. சரி, குழந்தை தாமதமாக பிறந்தது அது ஒன்றுதான் அவருக்கு சோதனையெல்லாம் கிடையாது. திருமணம் ஆன காலத்திலிருந்தே அவருக்கு வந்து சரியான ஒரு வேலை அப்படின்றதே கிடையவே கிடையாது. கிடைக்கிற வேலையெல்லாம் செய்வார். என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லாம் செய்வார். கிடைக்கிற பொருட்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை பற்றி விளக்கமாக பேசி, இந்த மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசி விற்கக்கூடிய ஒரு வேலை தான். அதாவது ஒரு நிலையில்லாத ஒரு வேலை, ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்படாத ஒரு வேலை தான் அவர் செய்துகிட்டே இருந்தார். இப்படியே அவருக்கு 21 வருட காலம் வந்து உருண்டு ஓடிடுது. அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 27 வயசுக்கு அப்புறம் அவர் உழைச்சி பெண் குழந்தைக்காக உழைக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா பெண் குழந்தை பிறந்துருச்சு, நம்ம இன்னும் பொறுப்பாக வேலை செய்யணுமே உழைக்க ஆரம்பிக்கிறார். 52 வயதாகி விடுகிறது. அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் திருமணம் செய்யக்கூடிய அந்த வயது வந்த பிறகு அவருக்கு ஒரு கவலை மனசுக்குள்ள வருது. எல்லோருக்கும் வரும் இல்லையா, இத்தனை நாள் எப்படியோ என் வாழ்க்கையை நான் ஓட்டி விட்டேன், ஆனா இப்ப இந்த குழந்தைக்கு நான் திருமணம் செய்யணும், அதுக்கப்புறம் உண்டான செலவுகளையும் நான் பார்க்கணும், என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்றது அப்படின்னும் போது கூட பாபாவை அவர் முழுமையா நம்பினார். பாபா நிச்சயமா நமக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக இருந்த அந்த பக்தருக்கு பாபா நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். 52 வயசாச்சு. இத்தனை வருஷமா நமக்கு வேலையே கிடைக்கல. ஏதோ கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பாதி கிழவனான பிறகு யாருப்பா எனக்கு வேலை கொடுக்க போறாருன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படியே அமைதியா இருக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பாபா கொடுத்தார். அதாவது ஒரு பெரிய கம்பெனியில, ஒரு பெரிய பதவியில, ஒரு பெரிய சம்பளத்துல பாபா அவரை கொண்டு போய் வேலையில உட்கார வச்சாரு 52வது வயசுல. நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னும் 10 வருஷம் தான் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஆனா அந்த சமயத்துல பாபா அவங்க குடும்பத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல நிலைமையில அவரை கொண்டு போய் உட்கார வச்சு காய் நிறைய சம்பளத்தை கொடுத்து, போடா உன் குழந்தைக்கு நல்லபடியா திருமணத்தை பண்ணி வை, நான் இருக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற? அந்த தேவை அறிந்து உதவினார் பாபா. அந்த 21 காலம் அப்ப என்னதான் பண்ணார் பாபா? ஏன் அப்பெல்லாம் உதவாத பாபா இப்போ உதவினார்னா, தன்னுடைய பக்தர்களுடைய இல்லத்தில் உணவுக்கோ உடைக்கோ குறைவிருக்காதுன்னு பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போலதான், என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் சும்மா நீ எடை போட்டு பார்க்காத, அதுல ஒவ்வொன்றுத்திலும் உண்மைத்தன்மை இருக்குது, ஒவ்வொன்றுத்திலும் பொருள் சுரிந்தவையாக இருக்குது அப்படின்னு பாபா ஆணித்தரமாக சொல்கிறார், சூளுரைக்கிறார். அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். அதனாலதான் அந்த பக்தர் பொறுமையுடன் கூடிய நம்பிக்கையோடு இருந்ததால் பாபா அவருடைய ஊழ்வினைகள் எல்லாவற்றையும் கழித்து கொள்ள இந்த 21 ஆண்டுகளை உபயோகப்படுத்தி கொண்டார். ஆனால் அந்த ஒரு நாள் கூட அவர் சாப்பாட்டுக்கோ இல்லை உடுக்கின்ற உடைக்கோ இருக்கின்ற இருப்பிடத்திற்கோ குறைவில்லாமல் அந்த குடும்பத்தையே பாபா தாங்கி பிடித்தார். கர்மாவையும் கழித்தார். கிடைக்க வேண்டிய நேரத்துல ஒரு அருமையான வேலையும் கிடைத்தார். உசந்த பதவியில போய் உக்காந்தார். ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா
சீஃபாக ஒரு பெரிய கம்பெனியில் அவருக்கு உத்தியோகம் கிடைத்தது. கை நிறைய சம்பளம் கிடைத்தது. குடும்பத்தையும் பிற்காலத்தில் வரக்கூடிய தன் பேர குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு சொத்து மதிப்புகள் உயர்ந்தன. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அவ்வளோ ஒரு பாபா அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார். அதற்கு காரணம் அந்த பக்தரிடத்திலே குடிக்கொண்டிருந்த அந்த பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை ஒன்று மட்டுமே அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த ஊழ்வினை பயன்களை எப்படியெல்லாம் பாபா கழிக்கிறான்றதுக்கு சச்சரிதத்திலையும் ஒரு கதை இருக்குது. பாவ்னு செல்லமா பாபாவால் அழைக்கப்படுகின்ற டாக்டர் பிள்ளை, அவருக்கு கினி வேர்ம்ஸ் அப்படிங்கிற அந்த 7 சிலந்தி புழுக்கள் கால்களில் உள்ள புகுந்து புடம் வைத்து கால்கள் வீங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அவருடைய நண்பர் மூலமாக பாபாவுக்கு சொல்லி அனுப்புகிறார், தயவு செய்து பாபா கிட்ட சொல்லு, அதை என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் 10 ஜென்மத்துக்கு பிரித்து கொடுத்து விட சொல்லி, என்னால் இந்த வலியை தாங்கிக்கவே முடியலன்னு சொன்ன பாபா மனம் இறங்கி அவரே அவருடைய கர்மாவை 10 ஜென்மத்துக்கு கடத்தி கொண்டு போகணும். அந்த நண்பரை யார் மூலமாவது அவர் முதுகில் சுமந்து கொண்டு மசூதி கூட்டிட்டு வாங்க. 10 நிமிடத்துல 10 நாட்களுக்குள்ள இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து முழுமையாக அவர் அந்த வேதனையிலிருந்து விடுபடுறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிடலான்னு சொல்லி கூட்டு வர வச்சு, அப்துல்கிற ஒருத்தர் மசூதியை சுத்தம் பண்ண வரும்பொழுது அந்த பாவோட காலை அழுத்தி மிதிச்சிடுறார். ஏற்கனவே புடம் வைத்திருந்த கால் வலி தாங்க முடியாமல் இதுல அப்துல் வேற காலை வச்சு மிதித்ததும் 7 சிலந்தி புழுக்களும் அந்த கால்ல இருந்து அப்படியே ஒரே நிமிஷத்துல வெளியில வந்துருந்த 10 நிமிஷத்துல அந்த வலி அந்த உள்ள இருந்த 7 புழுக்களும் எத்தனை நாள் அவரை கஷ்டப்படுத்திட்டு இருந்ததோ அது எல்லாமே வெளியில வந்துருச்சு. அடுத்த 10 நாள்ல பாபா முழுமையாக குணமடைகிறார். பாபாவுடைய அனுகிரகத்தால அப்படியே சந்தோஷத்துல கையை தட்டி சந்தோஷத்துல அழறாரு, பாடுறாரு. அவருடைய உணர்ச்சிகளை அவரால் கட்டுப்படுத்த முடியாம அப்படியே தத்தடிக்கும் பொழுது பாபா சொல்றார், பாரு நண்பர் எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா சிரித்து பாடுகிறார் என்று பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ பாவுடைய இந்த 10 ஜென்ம கர்மாவை பாபா 10 நிமிஷம் ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறார். அப்துல் மூலமா ஒரு காலால் அழுத்தி அந்த புழுக்களை எல்லாம் வெளியேற்றுகிறார். அடுத்த 10 நாட்கள்ல உதியை மேற்கொண்டு தடவி அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடைகிறார். இந்த 3 கதைகளையும் நல்லா இணைத்து பாருங்களேன். ஒருத்தருடைய கர்மா பாபா கிட்ட போச்சுன்னா அப்படி சும்மா ஒரு காலில் விழுந்து நசுங்கி சாம்பலா போயிடும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பொறுமையுடன் கூடிய நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நீங்கள் 7 கடலையும் தாண்டி வருவதற்கு பாபா உதவுவார். நீங்கள் பாபா விடத்தில் அதிக நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய பயமே இருக்கவே இருக்காமல் பாபா பார்த்து கொள்வார். ஏன்னா எப்போ நீங்கள் பொறுமையுடன் கூடிய நம்பிக்கையோடு இருக்கீங்களோ நீங்கள் முழுமைக்கும் பாபாவுடைய ஒரு நெருங்கிய பக்தர் மட்டுமல்ல, அவருடைய குழந்தையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் பொழுது நம்ம நம்பிக்கை பலப்படும் பொழுது அதற்கு உண்டான பரிசுகள் பாபாவிடத்திலிருந்து நேரடியாக நம்ம இடம் வந்தடையும். அவைகள் ரொம்ப வசதியானதுன்றத நம்ம இந்த கதைகள் மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் நம்பிக்கை பலகீனமாகும் பொழுதும் அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். 10 ஜென்ம பாவங்களை அனைத்தும் பாபாவிடம் போகும் பொழுது அது பஸ்பமாக போய்விட்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கு பார்த்தோம். பாபாவுடைய அனுகிரகத்தால் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பரிசு நிச்சயமாக வந்து அடையும். நீங்கள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கிறத மட்டும் எந்த காலத்திலும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா பாபாவுடைய வார்த்தைகள் அத்தனை ஆழமானவை. ஜெய் ஜெய் சாய்ராம்.